வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பயங்கரமான மறைமுகமான கனெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கனெக்ஷன். ஆமா, இது ரெண்டு பார்ட்னர்ஸ்னு நாம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? சரி, ஒரு சிம்பிளான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு எப்போவாவது கட் ஃபீலிங், அதாவது மனசுல ஏதோ சரியில்லைன்னு படுற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கா? இல்லனா ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு முன்னாடி வயிறு கலக்கிற மாதிரி இருந்திருக்கா? இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்ல. அந்த கட் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய க்ளூ. நம்ம செரிமான பாதை வெறும் சாப்பாட்டை ஜீரணிக்கிற ஒரு டியூப் மட்டும் இல்ல. அதனால தான் நம்ம குடல நம்மளோட ரெண்டாவது மூளை அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ரெண்டாவது மூளைக்கு ஒரு சயின்டிபிக் பேர் இருக்கு. அதுதான் என்டரிக் நர்வஸ் சிஸ்டம், சுருக்கமா இஎன்எஸ். இது நம்ம குடல் சுவர்கள்ல பின்னப்பட்டிருக்கிற கோடிக்கணக்கான நியூரான்களோட ஒரு பெரிய நெட்வொர்க். அதோட அளவு எவ்வளவு பிரம்மாண்டம்னு யோசிச்சு பாருங்க. இந்த இஎன்எஸ்ல 100 மில்லியனுக்கும் அதிகமான நியூரான்கள் இருக்கு. அதாவது நம்ம முதுகு தண்டுவடத்துல இருக்கிறத விட அதிகம். அப்பாப்பா, யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இந்த இஎன்எஸ் தனியா இயங்க முடியும்னாலும் அது அப்படி செய்யறதில்ல. அது நம்ம மூளை கூட தொடர்ந்து பேசிட்டே இருக்கு. ரெண்டு பக்கமும் தகவல் பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உரையாடல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த கனெக்ஷனுக்கு பேரு தான் மூளை குடல் அச்சு, இல்லனா பிரெயின் கட் ஆக்சஸ். இது ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. தகவல் ரெண்டு பக்கமும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன உணர்றீங்கன்றது உங்க குடல்ல என்ன நடக்குதுன்றதோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூப்பர் ஹைவே எப்படி தான் வேலை செய்யுது? இதுல 3 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு நம்ம நரம்பு மண்டலம், ரெண்டாவது ஹார்மோன்கள், மூணாவது தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒன்னு, நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் உருவாக்குற சில கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். நம்ம குடல் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன். நம்ம மனநிலையை சந்தோஷமா வச்சுக்கிற செரட்டோனின் ஒரு கெமிக்கல் இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 95% நம்ம குடல்ல தான் உருவாகுது. ஆனா இந்த சூப்பர் ஹைவேல ஒரு டிராஃபிக் ஜாம் ஆனா என்னாகும்? இங்கதான் இந்த கனெக்ஷன் நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிய வருது. நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம உடல் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடும். அதாவது சண்டையிடு இல்லனா தப்பிச்சு ஓடுன்னு சொல்ற நிலை. அப்போ செரிமானத்துக்கு போற சக்தி எல்லாம் வேற இடத்துக்கு போயிடும். இதுக்கு நேர் எதிரானது தான் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடு, அதாவது ஓய்வெடு செரிமானம் செய். இந்த மோட்ல தான் நம்ம குடல் சரியா வேலை செய்யும். ஆனா இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் ரொம்ப நாளா தொடர்ந்தா என்ன ஆகும்? அப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த கனெக்ஷன்ல விரிசல் விழ ஆரம்பிச்சு செரிமான பிரச்சனைகள் வரிசையா வர ஆரம்பிச்சிடும். இது வெறும் வயிற்று வலியோட நிக்கிறதில்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கனெக்ஷன்ல வர பாதிப்பு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது ஐபிஎஸ் மாதிரியான நோய்களோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால தான் ஐபிஎஸ் இருக்கிறவங்கள பாதி பேருக்கு பதட்டமும் மன அழுத்தமும் கூடவே இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமையில இந்த சிஸ்டமே மொத்தமா ஃபெயில் ஆயிடலாம். உதாரணத்துக்கு ஹைப்பர் அமோனியமியான ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல குடல் கல்லீரல் மூளைக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன் உடைஞ்சு போயிடும். இதனால அமோனியா மாதிரியான நச்சு பொருட்கள் நேரடியா மூளையை தாக்க ஆரம்பிக்கும். இது உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை. கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த உரையாடலை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமா, அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுல முதல் ஸ்டெப் என்னன்னா, நாம என்ன செய்யறோம்னு தெரிஞ்சு செய்யறது. இந்த கோட்ல சொல்ற மாதிரி நம்மளோட அவசரமான சாப்பாட்டு பழக்கம் நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற சிக்னல்ஸை கவனிக்க விடாம பண்ணிடுது. நாம கவனமா சாப்பிட்றது மூலமா இந்த கண்ட்ரோலை திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வரலாம். ஃபோனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றது, சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிட்றது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவை நல்லா மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா உங்க ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி செரிமானம் நல்லா நடக்கும். இந்த புரிதல் மெடிக்கல் ஃபீல்ட்லயே ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்திருக்கு. இப்போ மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க நம்ம குடலை ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகள் இப்போ சைக்கோபயோட்டிக்ஸ்னு ஒரு புது விஷயத்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது வேற ஒண்ணுமில்ல, நம்ம மன ஆரோக்கியத்தை சரி பண்றதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் தான். இந்த சைக்கோபயோட்டிக்ஸ் மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட உணவு முறைகள், அப்புறம் கவுன்சிலிங் மாதிரியான உளவியல் சிகிச்சைகள் மூலமாவும் இந்த மூளை குடல் கனெக்ஷனை ரெண்டு பக்கத்துல இருந்தும் சரி பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம குடலோட ஆரோக்கியமும் நம்ம மனசோட ஆரோக்கியமும் ஒன்னோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அதை பிரிக்கவே முடியாது. ஸோ கடைசியா ஒரு கேள்வி, ஒருவேளை நம்ம மன ஆரோக்கியத்துக்கான சாவி நம்ம குடலுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கோம்?